வேட்டையன் படத்தை நிறைவு செய்துட்டு அடுத்த 3 வாரங்கள்ல தன்னுடைய அடுத்த படமான கூலி படத்தோட ஷூட்டிங்ல இணைய இருக்காரு ரஜினி. தன்னுடைய 73 வயதிலும் ரஜினி அடுத்தடுத்து படங்கள்ல சுறுசுறுப்பாக தன்னை இணைச்சிட்டு வர்றது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. சக இளம் நடிகர்களுக்கு உத்வேகத்தையும் ரஜினி தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு. கூலி படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஹாலிவுட்ல ஏற்படுத்தி இருக்கு. இதனிடையே கூலி திரைப்படமும் ரஜினியை வித்தியாசமாக காட்டும்னு லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்திற்கு சம்பளமாக 260 கோடி ரூபாய் கொடுக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுது. இசைஞானின்னு ரசிகர்களால புகழப்படுபவர் இளையராஜா. 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைப்பு செய்திருக்கும் அவர் இப்பொழுது விடுதலை 2 உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைப்பு செய்துட்டு வராரு. இதற்கிடையே ராயல்டி கேட்டு இளையராஜா சன் பிக்சர்ஸுக்கு நோட்டீஸை அனுப்பியிருக்காரு. அதே போல வைரமுத்து பேசியதை வைத்தும் இளையராஜாவின் பெயர் மீண்டும் விவாத பொருளாக மாறி இருக்கு. அந்த விவகாரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே ரஜினி நடிக்கவிருக்கும் கூலி திரைப்படத்தில் தன்னுடைய இசையை தன்னை கேட்காமல் பயன்படுத்தி விட்டார்கள் என ராயல்டி கேட்டு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதனை வைத்து இளையராஜாவை பலரும் சாடுறாங்க. இந்த பிரச்சனைக்கு ரஜினி ஒரே அடியாக முடிவு எடுத்திருக்காரு. அதாவது அந்த பாடலுக்கான தொகையை கொடுத்துடுங்க அல்லது பாடலை மாற்றி விடுங்கன்னு லோகேஷ் கிட்டையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. விரைவிலேயே இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்.